கைஸ் நான் வந்து ஆக்சுவலாக விபி டேஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதனுடைய இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஐ கெஸ் நான் இந்த பேக்கேஜ் வந்து நான் தொடும் போதே எனக்கு தெரிஞ்சது வந்து டேமேஜ் மாதிரி தெரியுது. லெட்ஸ் சி, பார்க்கலாம். நினச்ச மாதிரி ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன் மாதிரி இருக்குது. ஓகே, பேக்கேஜிங் வந்து அந்தளவுக்கு சரியில்லை. பட் விபி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் பற்றி ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது. ஏன்னா குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் அவங்களுடைய பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கடாய் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இது மில்க் பாட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதனுடைய பாக்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடுது. இதை பாருங்கள், அவங்க பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறாங்க, கொரியரில் போட்டு அனுப்பும் போது இது வந்து டேமேஜ் ஆகுது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ பாக்ஸ் எப்படி இருக்குது, பட் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. செக் பண்ணலாம். ஃபுல் கவர்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்து செக் பண்ணிடலாம். நிறைய ரேப் பண்ணியிருக்காங்க, பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து அந்த டேமேஜஸும் வந்து தவிர்க்க முடியும். மேலே ரேப் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள ஒரு கவரு. எஸ், இதுதான் அந்த விபி டேஸ்னுடைய ஃபில்டர். கெஸ் இது எதுவும் டேமேஜ் ஆகலைன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நல்லா ரேப் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஹெவி மெட்டல்ஸ் நல்லா இருக்குங்க. பித்தளை ரொம்ப ஸ்ட்ராங்கான பித்தளை. நீங்கள் அது வந்து தூக்கி கையில் பிடிக்கும் போதே உங்களால் அந்த வெயிட் வந்து ஃபீல் பண்ண முடியும். இது நல்லா இருக்கு. மேலே போடுற மூடியுமே வந்து நல்லா இருக்கு. எஸ், ப்ராடக்ட் நல்லா இருக்கு. பட் அவங்க வந்து பேக்கேஜிங் மட்டும் அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். இதுலேயே வந்து இது செக் பண்ணி, இது நம்ம என்ன மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோன்றதை அவங்களே டிக் பண்ணி அனுப்புகிறாங்க. இதில் வந்து ஜூனியர் ஃபில்டர் ஒன்று இருக்குது, சீனியர் ஃபில்டர் ஒன்று இருக்குது. அதாவது அதில் வந்து சைஸஸ் இதை பாருங்கள். ஜூனியர் ஃபில்டர்னால் ஹைட் எவ்வளோ, வெயிட் எவ்வளோ, அது எத்தனை பேருக்கு சர்வ் பண்ண முடியும் அந்த மாதிரி. ஜூனியர்னால் 2லேருந்து 3 பேர், சீனியர்னால் 4லேருந்து 6 பேர் வரைக்கும் சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி லாஸ்ட் ப்ராடக்ட்லாம் இதோ பாருங்கள், இங்கே இருக்குது. இவங்க வந்து குவாலிட்டி செக் வந்து பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நம்ம என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோமோ அதனுடைய குவாலிட்டி செக்ஸ், அதாவது அவங்க வந்து கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க செக் பண்ணிட்டு தான் வந்து அனுப்புகிறாங்களே. எந்த டேட்டில் அவங்க வந்து செக் பண்ணாங்கன்றது இந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் பேக்கேஜ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட் டு விண்டேஜ் பர்ட். Thanks guys, we'll see you in another video.